ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்களித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பாணையினை திரும்பப் பெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் கடற்கரை மணல் அமைப்புகளில் படிந்துள்ள அரிய மண் கனிமக்கூறுகளின் படிவுகளை கொண்டுள்ளன என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்களித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பாணையினை திரும்பப் பெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் கடற்கரை மணல் அமைப்புகளில் படிந்துள்ள அரிய மண் கனிமக்கூறுகளின் படிவுகளை கொண்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் சுரங்கம் என்பது இயல்பாகவே சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொண்டது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து திட்டங்களுக்கு விலக்கு அளிப்பது என்பது ஜனநாயகத்தின் கொள்கைகளை பலவீனப்படுத்தும் என்றும், ஒன்றிய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த குறிப்பாணை கடுமையான சட்ட ரீதியான கவலைகளையும் எழுப்புகிறது என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பாணையினை திரும்ப பெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் கடற்கரை மணல் அமைப்புகளில் படிந்துள்ள அரிய மண் கனிமக்கூறுகளின் படிவுகளை கொண்டுள்ளன என்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் சுரங்கம் என்பது இயல்பாகவே சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொண்டது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து திட்டங்களுக்கு விலக்கு அளிப்பது என்பது ஜனநாயகத்தின் கொள்கைகளை பலவீனப்படுத்தும் என்றும் ஒன்றிய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த குறிப்பாணை கடுமையான சட்ட ரீதியான கவலைகளையும் எழுப்புகிறது என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மாற்றங்கள் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் அறிவிப்புகள் கூட்டாட்சி உணர்வுக்கும் நமது நாட்டின் மக்களாட்சி நெறிமுறைகளுக்கும் எதிரானதாக இது அமையும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுரங்க விவகாரத்தில் பொதுமக்கள் கருத்து கேட்பு தேவையில்லை என்ற அலுவலக குறிப்பாணையை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.